ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன என பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக நமது ராசிக்கான இன்றைய தினத்திற்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ஒருவேளை நீங்கள் நமது ராசிக்காரர்களாக இல்லை அப்படின்னா மற்ற ராசிகளுக்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே இருக்குது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். மற்றவங்களை மனசார கூட நீங்கள் தீங்கு நினைக்காமல் இருக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதன்படி வாழ்ந்தால் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் கண்டிப்பாக பெற்றிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 2022 வருடங்க புதன்கிழமை. இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க. முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினம். எனவே வள்ளலான ஆறுமுக பெருமானின் அருளை அனைவரும் பெற்றிட முடியும். எனவே அனைவருமே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு முருகப்பெருமானை வழிபடுங்கள். குறிப்பாக நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் நீங்கள் இறை வழிபாடுகளில் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்னைக்கு நீங்கள் முக்கியமான 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. கனிவாக பேச வேணும், இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருந்தது நல்லது. யாருடனும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சமூக வலைத்தளங்களுக்குள்ள நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணுங்க. யார்ட்டையும் நீங்கள் புத்தி இன்னைக்கு சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து யாரையும் கேலி கிண்டல் பண்ணிடக்கூடாது. வார்த்தைகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. அது முதலாவது விஷயம். இரண்டாவதாக பேராசைப்படக்கூடாதுங்க. நீங்கள் பேராசை காரணமாக சில பண இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால யார்ட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் இருக்கிறது நல்லது. மூன்றாவதாக கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். எந்த சூழ்நிலையிலும் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தியானம் மற்றும் இறை வழிபாடுகள் செய்வதன் மூலமாகவும் நீங்கள் இன்றைய தினம் கோபத்தை மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. அதனை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. நான்காவதாக பயம். மனசில் வந்து எந்த பயத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சில விஷயங்கள் இது நடந்துருமோ அது நடந்துருமோ, அப்படி நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு நடக்காத முன்னாடியே அதை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு ஒரு பிம்பத்தை மனசுல வச்சுட்டு அதையே நினைச்சுக்கிட்டு நீங்க இன்றைய தினம் நேரத்தை வீணாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை இன்றைய தினம் செய்யாதீங்க நண்பர்களே. நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் இன்றைய தினம் செயல்படுங்கள். உங்களுக்கு வழக்கமான பணிகளை எப்பொழுதும் போல மேற்கொள்ளலாம். அதில் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை. ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு நண்பர்களே. உங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளை மதியம் 12:30 வியாழன் மதியம் 12:30 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. எனவே அதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க போதும். உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. தொழிலில் இன்னைக்கு கூட்டாளிகள் மூலமாக சில தொல்லைகள் வரலாம். நிதானமாக செயல்படுங்க. ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய சில நோய்களிலிருந்து இன்னைக்கு விடுபடக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. திடீர்னு சில பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்களது உடனடி செலவுகளை சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் இன்னும் ஸ்பெஷலான மாற்றணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் உறவினர்களோட இருக்கிறது நல்லது நண்பர்களே. ஆனால் பேச்சை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கெஸ்ட்டுக்காக உங்கள் உறவினர்களுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சில பங்குதாரர்களோட சண்டைகள் ஏற்பட்டாலும் நல்ல ஒரு புரிந்துணர்வை நீங்கள் காண்பிக்கணுங்க. உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் அப்படி காமிச்சிங்க அப்படின்னா அவருடைய புரிதலை நீங்கள் சிறப்பாக அவர்கிட்ட வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் கலை நயமிக்க கிரியேட்டிவான திறமைகள் மூலமாக நீங்கள் நிறைய பாராட்டுகளை பெற முடியும். எதிர்பாராத வெகுமதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் நிறைய ஐடியாக்களை வச்சிருப்பீங்க. ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணாலும் சரி உங்களோட செலெக்ஷன் வந்து நல்லாவே இருக்கும். நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலக பணிகளும் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் அமைதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் பேச்சில் மட்டும் இருந்தீங்கன்னா போதும். இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றத்துக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா
தினசரி ஆன் டைமில் நம்ம புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன்கள் அறிவிப்புகள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு அதன் மூலமாக நமது வீடியோ தினசரி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது கடகம் டுடே ரசூலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும். மேலும் நம்பர் 1 ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகவே ஏற்படுங்க. வியாபாரத்தில் முதலீடுகளில் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது நல்லது. இனம் புரியாத கவலைகள் மனசுல வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் எந்த ஒரு முதலீடுகளிலும் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் செயல்படுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பலவீனமாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பாக பயணங்களை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. வாகன பயணங்கள்ல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களும் அப்படித்தான். வாகனங்களில் போகும் பொழுதும் வரும் பொழுதும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இயக்க வேண்டியது அவசியம். அதிகார பதவியில் இருக்கிற சில நபர்கள் மூலமாக நீங்கள் எந்த விதமான நம்பிக்கை குறைவையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதாவது சில பேர் நீங்க ரொம்ப நம்புவீங்க, அவங்கள நம்பி நீங்க செயல்படுறதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. யாரையும் நம்பாதீங்க. இன்னைக்கு நீங்க உங்களுக்கான புதிய முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளாமல் உங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் கண்டிப்பாக நம்பகத்தன்மையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். நம்பிக்கை துரோகம் இன்றைய தினம் நிறைய பேர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே கொஞ்சம் நிதானித்து பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது, கவனத்துடன் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது நல்ல நன்மைகள் உங்களுக்கு தருங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ் அப் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நமது வீடியோ எத்தனை பேருக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்குங்கிறத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அப்படியே சில பேர் பார்த்துட்டு போயிடுறீங்க, லைக் பட்டன் அழுத்துறது இல்லை. நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. இல்லைங்க எங்கள் நண்பர் கடகராசி கிடையாது வேற ராசிக்காரர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் சரி, நீங்க மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அவருடைய ராசி பலன்களை பார்க்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நாங்க 12 ராசிகளுக்கு உண்டான மேஷம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்க நண்பருடைய ராசி பலன்களையும் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அவர் பார்த்துக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, உங்களது குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கணும்னாலும் சரி, அல்லது உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்க்கணும் விரும்பினாலும் சரி, தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே. அதை நீங்க பயன்படுத்திக்கங்க, உங்க நண்பர்களுக்கும் பயன்படுத்திக்க முடியும். அதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்க கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். உங்களுக்கு என்ன நீங்க நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அந்த விஷயத்தை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மிக முக்கியமாக நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நீங்களும் பலன் பெறுங்க, எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.